ஸோ ஹாய் ஹலோ பெஸ்ட் பீப்புள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முரளிமோகன். ஸோ அன்அகாடமியில் நான் ப்ளஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம யூஸ்வலாகவே இந்த 5:30 செஷன் ஈவினிங் செஷன் வந்து எப்போவுமே எம்சிக்யூஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் வந்து நான் சொல்கிறேன் பின்னாடி நான் பார்ப்போம் சில தியரிட்டிக்கெல்லாம் வந்து சில டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ ஹாய் ஹலோ பெஸ்ட் பீப்புள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ குட் ஈவினிங் ஃபார் ஆர் ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ். ஸோ ஹாய் ஹலோ பெஸ்ட் பீப்புள் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை டாபிக் தான் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. ஸோ வழக்கம் போல் எம்சிக்யூஸ் கிடையாது, சில ஃபேக்ட்ஸு. ஸோ ஃபேக்ட்ஸ் முடிஞ்சோடனே சில இம்பார்ட்டண்ட்டான சில டாபிக் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் போகலாங்களா. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு இட் இஸ் அ க்ரீக் வேர்ட், ஒல்கனோமியா. ஸோ என்னென்னா உங்களுக்கு ஒல்கனோமியா அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்டு. ஸோ இந்த க்ரீக் வேர்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து டெரைவ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட மீனிங் என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட், வீட்டு நிர்வாகம். ஓகேங்களா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா. ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒல்கோனோமியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ அதோட மீனிங் என்ன சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மீனிங் ஆப்ஷன்லேயே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு டேர்ம். ஓகேங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. சார் நிறைய பேர் பண்ணால் உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லி தெரியாமலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. வீட்டு நிர்வாகம். ஸோ வீட்டில் வந்து நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணுமோ அதே மாதிரி தான் உங்கள் ஒரு நாட்டையும் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒல்கனோமி அப்படிங்கிறது அந்த ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து வந்து டிரைவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு மணி. ஸோ வேர்டு மணி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ லாட்டின் வேர்டு மொனிட்டா. ஓகேங்களா. மொனிட்டா அப்படிங்கிறது இல்லை ஒரு லட்டின் வேர்டு. ஸோ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு லட்டின் வேர்டு. ஓகேங்களா. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து க்ரீக் வேர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட்டில் வந்து இருப்பீங்க. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுனா ஒரு க்ரீக் வேர்டு, மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுத்தாங்கன்னா ஒரு லட்டின் வேர்டு உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ லட்டின்லேருந்து எடுத்தது. லட்டின் என்ன உங்களுக்கு மொனிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொனிட்டா அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ சர்நேம் ஆஃப் ரோமன் காடஸ் ஜுன்டோ. ரோமன் நாட்டோட ஒரு கடவுள் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜுன்டோ. ஸோ அந்த ஜுன்டோன்ற கடவுளுடைய ஒரு சர்நேம் தான் பார்த்தீங்கன்னா மொனிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து அந்த மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மணியும் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி தான். இப்போல்லாம் காசு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி தானே காசே உங்களுக்கு. ஸோ அதனால் the word money is derived from a Latin word called moneta. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெப்ரியூஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லாமல். ஸோ நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நாடுன்ட்டு இல்லை, இந்த உலகத்துக்கே பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பொருளியல் அப்படின்ற ஒரு கான்செப்டை முதலாக ஃபாலோ பண்ணவங்க யாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த ஹெப்ரியூ இன மக்கள். ஓகேங்களா. ஏன்ஷியன் சிவிலைசேஷன் ஃபாலோ பண்ண இந்த ஹெப்ரியூ இன மக்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கே பொருளாதாரம், பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அது இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இவங்க தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இவங்களோட டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 2500 பிசினா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ தேவர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு யூஸ் எக்கனாமிக் தாட் அப்படின்னா என்ன சொல்லிக்கிட்டா பொருளாதாரம் ரீதியான அந்த நினைப்பு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நினைப்பு வந்து கொண்டு வந்தது இவங்க தான். இவங்க இந்த எந்த மக்கள் சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா இவங்களுக்கு ஜீவிஷ் மக்கள், ஜீவிஷ்ல வாழ்ந்த ஒரு கிறிஸ்டியன் மக்கள் இவங்க. ஓகேங்களா. ஜீவிஸ் கிறிஸ்டியன்ஸ் இவங்க. ஸோ ஜீவிஸ் அப்படின்னா எங்கே வாழ்ந்தாங்க உங்களுக்கு. ஸோ இந்த யூரோப் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு. ஸோ இந்த ஹிட்லர் ஞாபகம் இருக்குங்களா. ஸோ ஹிட்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஜீவ்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொன்று அப்படியே கூச்சார் உங்களுக்கு. ஸோ பின்னா குவியல் மாதிரி ஃபுல்லாக வந்து கூச்சார் உங்களுக்கு. ஞாபகம் இருக்குங்களா. ஸோ ரிட்டன் இன் தமிழ் வி டேக் நோட்ஸ் யூஸ்ஃபுல். ஸோ தமிழில் இருக்கணுங்களா. ஓகேங்க. நான் வந்து ட்ரை பண்ணுறேன் தமிழில் போடுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஹெப்ரியூ இன மக்கள்.
So one of the ancient civilization of the world, the period dates back to 2000 or 2500 BC. They were the first people to use the economic thus பொருளாதாரம் அப்படின்ற பொருளியல் அப்படின்ற ஒரு கான்செப்டை முதலாக இந்த உலகத்தில் யூஸ் பண்ணது யார் சொல்லிட்டுனா இந்த ஹெப்ரியோன மக்கள் தான். நெக்ஸ்ட் பேர் அவங்களுக்கு சப்பத் அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவங்க தான் உங்களுக்கு. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த வேர்டு. சப்பத் அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும் அவங்களுக்கு வந்து சண்டேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பத் அப்படின்னா சண்டே. ஸோ சப்பத் அப்படின்னா என்ன, சண்டே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு வீக்கோட ஒரு ஹாலிடே இல்லை ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டே தான் வந்து பார்த்தா சண்டே இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி சப்பத் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டாங்க. ஸோ எதுக்காக சப்பத்துன்ற கான்செப்ட் வந்து இவங்க ஹெப்ரியோன மக்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீக்லி டே ஆஃப் ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன் அண்ட் குட் லிவிங். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தா வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணணும், நல்லா குட் லிவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சப்பத் அப்படின்ற ஒரு வீக்லி ஆஃப். ஓகேங்களா. ஸோ வாரம் வந்து ஒரு நாள் சண்டே வந்து லீவ் கிடைக்குங்களா. ஸோ அதேமாதிரி வீக்லி வந்து பண்ணால் ஒரு நாள் வந்து நம்ம லீவ், எந்த ஒரு ஒர்க் நம்ம வந்து செய்யக்கூடாது, நல்லா வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுனால தான் நம்மளோட மைண்ட் செட் வந்து நல்லா செட் ஆகி உங்களுக்கு குட் லிவிங் நல்லா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சப்பத் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரும் சொல்லிக்கிட்டா வந்து ஹெப்ரியோன மக்கள். ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹி அட்வொகேட்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆடம் ஸ்மித். ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட ஃபாதர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆடம் ஸ்மித் தானே உங்களுக்கு. ஸோ ஆடம் ஸ்மித். ஸோ இவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேசிஸ் ஃபேர் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, பிரேக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த லைசன்ஸ் ஃபேர் பாலிசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதை வந்து ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ண ஆடம் ஸ்மித் தான் உங்களுக்கு. ஸோ லைசன்ஸ் ஃபேர் பாலிசி அப்படின்னா என்னென்னா அரசியல் கட்டுப்பாடு அற்ற ஒரு நிலை, ஒரு கோட்பாடு இல்லை கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லணுமா. ஓகேங்களா. அரசியல் கட்டுப்பாடு அற்ற ஒரு கொள்கை கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் அதை. ஓகேங்களா. ஸோ லைசன்ஸ் ஃபேர் பாலிசினா அரசியல் கட்டுப்பாடற்ற கொள்கை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ என்ன சரி இது அரசியல் கட்டுப்பாடற்ற கொள்கை அப்படின்னா என்ன சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்மளோட கவர்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்காக உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, பயிர் காப்பீட்டு தொகை அப்படின்லாம் கொடுக்குறாங்க. நிறைய சப்சிடிஸ், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சொட்டு நீர் பாசனம் எல்லாம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பைப்பெல்லாம் பண்ணால் கவர்மெண்ட்டே உங்களுக்கு மானியம் மூலியமாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபார்மர் வந்து உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணணும், வேளாண்மை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது, உங்களுக்கு சில ஹெல்ப்லாம் உங்களுக்கு வந்து பண்ணுது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த லைசன்ஸ் ஃபேர் பாலிசி அப்படின்னா அரசியல் உள்ள வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான பாலிசி தான் லைசன்ஸ் ஃபேர் பாலிசி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லெட் திங்ஸ் அலோன், லெட் தம் டேக் தேர் ஓன் கோர்ஸ். ஸோ லெட் திங்ஸ் அலோன் அப்படின்னா உங்களுக்கு அந்த திங்ஸ் வந்து அதுவாகவே நடக்கட்டும் உங்களுக்கு. ஸோ வேறு எந்த ஒரு நம்ம ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஸ்டேட் வில் ஹாவ் அ மினிமம் ரோல் டு பிளே. ஓகேங்களா. ஸ்டேட் அப்படின்னு என்ன, அந்த அரசாங்கம் எக்கனாமிக்ஸில் வந்து ஏன்ஷியன்ட் பற்றி பேசுகிற எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாட்டோட அரசாங்கத்தை அப்படின்னா ஸ்டேட்டுன்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டேட் அப்படின்னா ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டு, ஒரு தனி மாநிலத்தை சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா இதில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் ஒரு நாடு, ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றி பேசுகிறது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டேட் வில் ஹேவ் அ மினிமம் ரோல் டு பிளே. ஸோ அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப மினிமம் ரோல் தான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணும். ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொடெக்ட் லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. ஸோ லைஃப் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலோட லைஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கான ஒரு லிபர்ட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஒரு ப்ரொடெக்ஷன், டிஃபென்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட மெயின் வேலையாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி எந்த ஒரு பாலிசிஸு, எந்த ஒரு ஸ்கீமு, சப்சிடிஸு எதுவுமே பார்த்தா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணவே பண்ணாது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாலிசி தான் பண்ணால் லைசன்ஸ் ஃபேர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் கட்டுப்பாட்டற்ற கொள்கை. அரசியல் வந்து பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு கொள்கையிலையும் சரி உங்களுக்கு வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகவே ஆகாது உங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட கைப்பணம் போட்டால் எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சாகணும். ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் வந்து அப்படியே வந்து நேஷனல் இன்கம்ல உங்களுக்கு வந்து ஆட் அப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதை பற்றி சொன்ன ஒரு படம் வந்து ஆடம் ஸ்மித் தான் சொன்னார் இதையும் உங்களுக்கு. இதுவும் எக்கனாமிக்ஸில் இருக்க விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இது எல்லாருமே தெரியுங்களா? ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடம் ஸ்மித். ஸோ அவர் எழுதின ஒரு புக்கு தான் நமக்கு வெல்த் ஆஃப் நேஷன். ஸோ அன் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது அவர் எழுதின ஒரு புக்கு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பார் உங்களுக்கு. ஸோ அந்த லைசஸ்வேர் பாலிசியும் அவர் வந்து இந்த புக்கில் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். ஸோ 1786 அவர் சொன்னது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேனன் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ ஆக்சுவலி இவர் தான் வந்து ஆடம் ஸ்மித். ஓகேங்களா? ஸோ இந்த கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு டேக்ஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வரி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்தவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடம் ஸ்மித். ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அவங்களுக்கு கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸேஷன் அப்படின்னா வரி, கேனன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரூல்ஸ் இல்லைன்னா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கேனன்ஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கு கோட்பாடுகள். ஸோ எந்த ஒரு டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வரி விதிச்சாலும் ஸோ அந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே உங்களுக்கு வந்து ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருந்தார் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. இந்த 4-5 டைப் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கணும், ஈக்விட்டபுளாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும், சர்டைனாக இருக்கணும், எஃபிஷியன்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு கேனன் ஆஃப் எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி அப்படின்னு என்ன உங்களுக்கு, எபிலிட்டியோட டைரக்ட் மீனிங் என்னங்க உங்களுக்கு, ஸோ எவ்வளோ ஒரு மனிதன் ஒரு இண்டிவிஜுவலால் எவ்வளோ முடியுதோ அதுதான் வந்து எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு மனிதனாலும் கட்ட முடியும். ஸோ அதான் உங்களுக்கு எபிலிட்டி. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ண உங்களுக்கு டேக்ஸ் வந்து வரி விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாமானிய மக்கள் கூட அந்த டேக்ஸ் வந்து வரி வந்து செலுத்தணும் அவன். ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் வந்து செலுத்துறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து டேக்ஸ் இருக்கணும். மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் மிடில் கிளாஸ் வந்து எவ்வளோ கட்டுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இதே வந்து ஹை கிளாஸ் பீப்புள் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸில் என்னங்க உங்களுக்கு, இன்கம் டேக்ஸில் பண்ணவங்களுக்கு ரொம்ப கம்மி சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இன்கம் டேக்ஸ் கட்டுவீங்க. ரொம்ப அதிகமாகலாம் சம்பளம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுவீங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஓகேங்களா? ஓகே. ஸோ இயர் வந்து 1776ங்களா? ஸோ கரெக்டு தான் உங்களுக்கு 1776 தான் உங்களோட புக்கில் தான் அந்த இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே கொடுத்துட்டேன் நான். ஸோ எப்போவுமே நான் வந்து புக்கில் இருக்கிற இயர் தான் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அப்படியே அதை கொடுத்துட்டேன் நான். ஸோ சப்போஸ் வேறு இடத்துல வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த இயர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 1776. ஓகேங்களா? ஓகே. ஸோ கேனன் ஆஃப் எபிலிட்டி அப்படின்னா என்ன, இதுதான். ஸோ ஒரு மக்களால் எவ்வளோ வந்து முடியுமோ ஸோ அந்த பர்சன்ட் ஆஃப் டேக்ஸ் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து செலுத்தணும். ஸோ கம்மியாக ஒருத்தர் வந்து சம்பளம் வாங்கினாங்கன்னா கம்மியாக வந்து டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அது மீடியமாக வாங்கினாங்கன்னு சொல்லிக்கிட்டா மீடியமாக வந்து டேக்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹை அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டுனா ஹை அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அதான் வந்து கேனன் ஆஃப் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். நெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு கேனன் ஆஃப் சர்டைனிட்டி. ஸோ கேனன் ஆஃப் சர்டைனிட்டி அப்படின்னா என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரி வந்து செலுத்த தான் போகிறாங்க, இல்லை சொல்லலை. பட் அந்த வரி அப்படிங்கிறது எவ்வளவு செலுத்த வேண்டும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வரியாக செலுத்தணும், எந்த டைமுக்குள்ளே வந்து செலுத்தணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வரைலாம் அந்த கவர்மெண்ட் வந்து சொல்லிங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிடுங்க, இல்லை ஒரு 2 மாதம் வரைக்கும் டைம் தரேன் அதுக்குள்ளே வந்து ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லை கவர்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணணும், உங்களுக்கு எந்த மேனரில் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ்க்கு போய் பே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த மேனர் ஆஃப் பேமெண்ட். நெக்ஸ்ட் குவான்டிட்டினா உங்களுக்கு எவ்வளோ செலுத்தணும். ஸோ இதான் வந்து சர்டைனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பண்ணலுக்கு டைம் ஆஃப் பேமெண்ட் எப்போ வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிடணும்னு இருக்குது. நெக்ஸ்ட் மேனர் ஆஃப் பேமெண்ட். ஸோ எந்த மேனர், ஆன்லைனில் செலுத்தணுமா இல்லை ஆஃப்லைன்லையா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து செலுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுமா. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி டு பி பெய்டு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் நீங்கள் டேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே தான் பரவாயில்ல டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும்னா எந்த டைமில் பே பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும், உங்களுக்கு எந்த மேனரில் பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பீப்புளுக்கு வந்து தெளிவாக சொல்லிடணும் உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாமே எதிரும் புதியமாக எல்லாம் புதிரெல்லாம் வைக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திங்ஸ். இப்போ கரண்ட் பில் கட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு டியூ டேட் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அதேமாதிரி பண்ணால் உங்களுக்கு வரி வந்து செலுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் டேக்ஸ் இல்லை வந்து பண்ணால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா அதுக்கும் சொல்லி ஒரு லிமிட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த லிமிட் எல்லாம் ஃபஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லும். ஸோ இவ்வளோ ஏரியானா இவ்வளோ தான் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த டைமுக்குலாம் நீங்கள் வந்து பே பண்ணணும், இல்லைனா வந்து ஃபைன் போடுவாங்க.
ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக தெளிவாக பீப்புளுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிடணும். சொல்லிட்டா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கேனன் ஆஃப் சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. தேர்ட் என்னென்னா உங்களுக்கு கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் அப்படின்னு என்ன, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா வேலைக்கு போகிற பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ வேலைக்கு போகிற பர்சனாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு மற்ற அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் அவங்க வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங்ஸ். அப்போ வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம் நீங்கள். ஸோ இன்னும் சில கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டு வரியெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டுலாம் போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ கன்வீனியன்ஸ். ஸோ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை பே பண்ணுறதுக்கான ஒரு கன்வீனியன்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி விடணும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் மேக் கன்வீனியன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஆல் த டேக்ஸ் பேஸ் டு பே த டேக்ஸஸ் வித்தவுட் டிஃபிகல்ட்டி. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அந்த ஃப்ரீ டைமுக்குள்ளே வந்து எப்போ பே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணணும். தேர்ட் திங். ஃபோர்த் என்னென்னா உங்களுக்கு கேனன் ஆஃப் எக்கானமி. எக்கானமி அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் இப்போ நீங்கள் டேக்ஸ் வந்து கட்டுறீங்க, டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா டேக்ஸஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வேணால் கலெக்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நியமனம் பண்ணணும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் இப்போது வீட்டு வரி, நெக்ஸ்ட் பண்ணால் எலக்ட்ரிக்கல் பில்லாம் வந்து கட்டுறீங்க. ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தா இந்த இன்கம் டேக்ஸ்லாம் பே பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்காக கலெக்டிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஒரு செட் ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து வரி வந்து வசூலிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த வரியை வந்து வசூலிக்கிறதுக்காகவே கவர்மெண்ட் வந்து சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து நியமனம் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ், எக்ஸைஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்களா. ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வரி ரிலேட்டடாக இருக்கிறது வந்து பார்க்கறதுக்காகவே அத்தனை பேரும் இருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண டேக்ஸும் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ கம்மியாக கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பீப்புள், அந்த செட் ஆஃப் பீப்புளால் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து ஒழுங்காக வந்து செலுத்த முடியும். ஸோ அதிகமாக நீங்கள் வந்து டேக்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் கட்ட மாட்டாங்க. அவங்களுடைய எபிலிட்டியை தாண்டி வந்து டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டேக்ஸ் அவங்களுக்கு பேட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பேட் டேக்ஸ் அப்படின்னு என்னென்னா வேறு கலெக்ஷன் காஸ்ட் ஆர் மோர் ஆர் கன்சிடர்ட் அஸ் பேட் டேக்ஸ். கலெக்ஷன் காஸ்ட் அப்படின்னு என்னென்னா நத்திங் பட் அந்த டேக்ஸ் அமௌண்ட். ஸோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு கவர்மெண்ட் வந்து நீங்கள் இந்த டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதாக இருந்தால் உங்களுக்கு வெரி லெஸ் அண்ட் சீப். ஓகேங்களா. ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு சீப்பான ஒரு டேக்ஸை தான் நீங்கள் வந்து விதிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பீப்புள் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் எல்லாருமே வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபிஃப்த் அண்ட் பண்ணவங்களுக்கு எலாஸ்டிசிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நம்ம எலாஸ்டிக்கெல்லாம் நம்ம இழுப்புக்கெல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி வந்து இருக்கணும் உங்களுக்கு. இதுவும் பண்ணால் இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸில் புவர் பீப்புளெலாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்கம் டேக்ஸ். மிடில் இன்கம் வந்து ரொம்ப வாங்குறாங்கன்னு சொல்லிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக மிடில் டேக்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதாவது புவர் பீப்புளை விட கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து ரொம்ப அதிகமாக வந்து 10 லட்சம் ரூபா வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து 14 கோடி கணக்கில் அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அப்போல்லாம் பண்ணால் அந்த இன்கம் டேக்ஸ் அந்த சதவீதம் ரொம்ப அதிகம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வாங்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தா அவங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்மியாக வருமானம் வாங்குறியா அவங்களுக்கு வந்து கம்மியான ஒரு டேக்ஸ், இல்லைனா இல்லை மீடியமாக வருமானம் வாங்குறியா அவங்க மீடியமான உங்களுக்கு வந்து வருமானம் வரி. இதே வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்களா, ரொம்ப அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க, இல்லை பிஸ்னஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாக டேர்ன் ஓவர் பண்ணுறீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேக்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்னங்க உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது உங்களுக்கு. ஸோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கிறது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இதை வந்து கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேங்களா. ஸோ இந்த 5 டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டேக்ஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் விதிக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி இது அந்தையும் சொன்னார். ஸோ இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுங்களா. நீங்கள் ஒரு சின்ன ஃபேக்சுவலாக போயிட்டோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டே எம்சிக்யூஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால சரி ஃபேக்சுவலாக போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ புரிஞ்சுங்களா, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா. ஓகே. ஸோ இதே மாதிரி அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸு. ஸோ நான் தான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம்.
ஓகேங்களா. ஸோ அதனால் அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக பார்த்துக்கலாம். ஸோ அதில் அன்அகாடமியில் டீச் பண்ணுற எல்லா எஜுகேட்டர்ஸும் பார்த்தா இந்தியாவோட டாப் எஜுகேட்டர்ஸ் தான் எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்தா உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் 2 சிலபஸ்க்கான சப்ஜெக்ட் தான் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு குரூப் 2ல் உங்களுக்கு ரொம்ப ரிவைஸ்டு சிலபஸ் இல்லைங்களா. ஸோ நிறைய புது புது சிலபஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு கிளாஸஸ் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன பேட்ச் கோர்சஸ் அப்படின்னா என்ன? ஸோ பேட்ச் கோர்சஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒரு 2 எஜுகேட்டர் இல்லை 3 எஜுகேட்டர் இல்லை 4 எஜுகேட்டர் ஓகேங்களா. ஸோ 2 to 4 எஜுகேட்டர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து பண்ணால் இவங்க 2 பேர் வந்து எடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி பண்ணவங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு வந்து 4 பேர் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், ஸோ அது பண்ண நான் வந்து எடுக்கிறவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாகிரஃபி பார்த்தா வந்து இவங்க 2 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, காம்பரன்சிவ் கோர்ஸும் ஜென்ரல் சயின்ஸுக்கு பார்த்தா நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஆப்டிடியூட், ஸோ இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணால் எல்லாமே வந்து பேட்ச் கோர்சஸ் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அட் சேம் டைம் பேட்ச் கோர்சஸ் மட்டுமே வா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் கிளாஸஸும் அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாகவும் எல்லா கிளாஸஸையும் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான்லாம் பண்ணால் இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணால் உங்களுக்கு கிராஷ் எக்கனாமிக்ஸில் பண்ணால் இண்டிவிஜுவல் கிராஷ் கோர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் மட்டும் தான் எடுக்கிறேன் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் திங்ஸ். ஸோ அந்த எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் வந்து அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி பேஜெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மேலே டிஎன்பிசின்ற கேட்டகரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் அப் வந்து காட்டும் உங்களுக்கு. ஸோ 6 இயர்க்கு பண்ணுறீங்களா, 12 மந்த்ஸுக்கு பண்ணுறீங்க, 6 மந்த்ஸுக்கு பண்ணுறீங்களா, 12 மந்த்ஸுக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் வந்து தாராளமாக 12 மந்த்ஸுக்கே பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட் உங்களுக்கு. ஸோ 12 மந்த்ஸுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்அகாடமி லேர்னிங் ஆப்பே பண்ணால் உங்களுக்கு 58% டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு இந்த வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Murali09 இந்த ரெஃபரல் கோட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பென் பேப்பர் அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் அப்படியே எடுத்து என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைப் பண்ணிட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஆயிடும். ஸோ அது போக உங்களோட கிரெடிட் பாயிண்ட்ஸ், ஸோ இதையும் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு 10% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் மேக்ஸிமம் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதனால் 58% டிஸ்கவுண்ட் வந்து இல்லாமல் இந்த 7,000 ரூபாயில் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ இருக்க கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் அன்அகாடமி லைவ் டிஎன்பிசி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கெல்லாம் அடுத்த கிளாஸில் வந்து சந்திப்போம் நம்ம ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.